தென்காசி அருகே தொடக்கப்பள்ளி கட்டிடத்தின் மேற்கூரை சிமெண்ட் பூச்சி இடிந்து விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தங்கம் வழங்க கேட்கலாம். தங்கம், வணக்கம். உள்ள மாணவர்கள் இருந்தார்களா தங்கம்? அவர்களுடைய நிலை என்ன? அதாவது தமிழகத்தில் கோடை விடுமுறை உள்ளிட்ட நேற்று பள்ளிகள் திறக்கப்பட்டது. குறிப்பாக தென்காசி மாவட்டம் கீழப்பாவூர் யூனியன் குடராமங்கலம் ஊராட்சிக்கு உட்பட்ட வேட்டக்காரங்குளத்தை அமைந்து ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி செயல்பட்டு வருகிறது. கடந்த 57 ஆண்டுகளாக இந்த பள்ளி செயல்பட்டு வரும் நிலையில் இந்த பள்ளியில் தற்போது 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு முறையில் 15 மாணவர்கள் மற்றும் கல்வி பயின்று வருகின்றனர். தலைமை ஆசிரியராக கமருநிசா என்பவர் செயல்பட்டு வருகிறது. பாரதி என்ற இவர் செயல்பட்டு வருகின்றனர். இந்த துவக்க பள்ளியின் கட்டிடம் மிகவும் பழுதடைந்து காணப்படும் நிலையில் பள்ளி தலைமை ஆசிரியர் கருமனிஷா பள்ளி கட்டிடத்தை பராமரிப்பு செய்ய கோரி பள்ளி கல்வித்துறை அலுவலர் மற்றும் யூனியன் அலுவலகத்திற்கு ஏற்கனவே கடிதம் மூலமாக தெரிவித்த நிலையில் விடுமுறை காலங்களிலும் இந்த பள்ளி கட்டிடமானது பராமரிப்பு செய்யப்படாததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்நிலையில் இன்று காலை வழக்கம் போல் பள்ளிக்கு திறக்கப்பட்டு மாணவ மாணவிகள் வந்த நிலையில் கட்டிடத்தின் முகப்பு மேற்கூரை பெயர்ந்து பயங்கர சதுருடன் விழுந்துள்ளது. அப்போது பள்ளிக்கு கட்டிடத்துக்குள் மாணவ மாணவிகள் அதிசயமாக இல்லாதால் பெரும் விபத்தங்கள் தவிர்க்கப்பட்டது என்று கூறலாம். இந்த பராமரிப்பு கட்டிடம் கடந்த 21 ஆண்டுகளுக்கு முன்பு அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தில் 1999 ஆண்டில் அப்போதைய சட்டமன்ற உறுப்பினர் ரவி அருணால் திறக்கப்பட்ட கட்டிடம் என்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக இந்த கட்டிடம் பராமரிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்த நிலையில் பராமரிக்கப்படாமல் தற்போது விபத்து ஏற்பட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி தங்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.